நமது நலனுக்காகவும் வெற்றி பெறவும் நாம் மற்றவர்களிடம் பகிரக்கூடாத சில முக்கியமான விஷயங்கள் குறித்து இந்த கட்டுரையில் விளக்கப்பட்டுள்ளது. பிறரிடம் பகிரக்கூடாத ரகசியங்கள். வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறவும் நமக்கு நன்மைகள் கிடைக்கவும் சில விஷயங்களை ரகசியமாக வைத்துக் கொள்வது அவசியம். நாம் செய்யும் செயல்கள், உதவி, குடும்ப விஷயங்கள், எதிர்கால திட்டங்கள் என பலவற்றையும் வெளியில் சொல்லும்போது அதனால் பல சிரமங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. முன்னோர்கள் கூறுவது போல வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்பது போல நாம் செய்யும் தான தர்மங்கள் மற்றும் பிற விஷயங்களையும் முடிந்தவரையே ரகசியமாக வைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் ஒரு மிக முக்கியமான மற்றும் சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பேச போறோம். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வருகிறீர்கள் என்றால் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இங்கே நாங்கள் பயனுள்ள தகவல்களையும் ஆன்மீக அம்சங்களையும் கொண்ட வீடியோக்களை தொடர்ந்து பதிவேற்றம் செய்து வருகிறோம். எங்களின் நோக்கம் உங்களுக்கு அறிவூட்டுவதும் உங்களை மகிழ்விப்பதுமே. எங்களின் எதிர்கால வீடியோக்களை நீங்கள் தவறவிடாமல் பார்க்க இப்பொழுது கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி அருகில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். இதன் மூலம் நாங்கள் புதிய வீடியோக்களை வெளியிட்டவுடன் உங்களுக்கு உடனடியாக அறிவிப்பு வரும். உங்கள் ஆதரவு எங்களுக்கு மேலும் நல்ல வீடியோக்களை உருவாக்க ஊக்கமளிக்கும். சரி, இனி தாமதிக்க வேண்டாம். உங்க வீடியோக்குள்ளே சென்று இன்றைய தலைப்பை பற்றி விரிவாக காணலாம். எதற்காக ரகசியமாக வைக்க வேண்டும்? நாம் எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கும் முன்பே அல்லது முழுமையாக முடிவதற்கு முன்பே அதை பற்றி மற்றவர்களிடம் பெருமையாக பேசும்போது அது நடப்பதற்கு முன்பே அதற்கான எதிர்வினைகள் உருவாகிவிடும். குறிப்பாக நம்மை சுற்றியுள்ளவர்கள் சிலர் நல்லவர்களாக இருந்தாலும் சிலர் பொறாமை குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். நாம் ஒரு புதிய முயற்சியை பற்றி பேசும்போது அவர்கள் தேவையற்ற எதிர்மறை கருத்துக்களை தெரிவித்து நம் மனநிலையை குழப்பக்கூடும். இதனால் நாம் செய்ய நினைத்த காரியத்தில் இருந்து பின்வாங்க நேரிடும். எனவே எந்த ஒரு விஷயத்தையும் ரகசியமாக செய்து அதில் வெற்றி பெற்ற பின்னரே வெளி உலகிற்கு தெரியப்படுத்துவது நல்லது. வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்பது நம் முன்னோர்கள் கூறிய ஒரு பொன்மொழி. இது வெறும் பழமொழி அல்ல, தான தர்மத்தின் அடிப்படை தத்துவம். நீங்கள் குறிப்பிட்டது போல செய்யும் உதவிகளை பெருமைக்காகவோ விளம்பரத்திற்காகவோ வெளியில் சொல்வதில் பல சிக்கல்கள் உள்ளன. ஒரு உதவி செய்யப்படும் போது அதன் மைய நோக்கம் தேவைப்படுபவரின் துயரத்தை களைவதாக இருக்க வேண்டும். ஆனால் எப்போது அதை நாம் புகைப்படம் எடுத்தோ வீடியோவாக பதிவு செய்தோ விளம்பரப்படுத்துகிறோமோ அப்போது அதன் நோக்கம் துயர் துடைப்பதில் இருந்து புகழ் தேடுவதற்கு மாறிவிடுகிறது. இங்கு உதவி என்பது ஒரு கருவியாக மாற்றப்பட்டு நமது சுய விளம்பரமே பிரதானமாகி விடுகிறது. இதனால் அந்த செயலின் புனிதம் கெட்டு போகிறது. உதவியை பெறுபவருக்கும் தன்மானம், சுயமரியாதை உண்டு. நாம் 10 பேருக்கு தெரியும்படி ஒருவருக்கு உதவி செய்யும் போது அது அவரை அறியாமலேயே தாழ்வு மனப்பான்மைக்கு தள்ளும். அவர் கையேந்தி நிற்பதை போன்ற ஒரு தோற்றத்தை சமூகத்தின் முன் உருவாக்கி அவரது சுய கௌரவத்தை சிதைக்கக்கூடும். உண்மையான கருணை பெறுபவரின் மரியாதையையும் பாதுகாக்கும். விளம்பரம் தேடி செய்யப்படும் உதவிகளுக்கு கிடைக்கும் ஒரே பலன் மக்களின் தற்காலிக பாராட்டுகளும் சமூக வலைதளங்களில் கிடைக்கும் லைக்குகளும் தான். ஆன்ம திருப்தியோ உண்மையான மன அமைதியோ அதில் இருக்காது. மனதார இரக்க குணத்துடன் செய்யும் உதவிகளே நிலைத்து நிற்கும் பலனை தரும் என்று நீங்கள் கூறியது இதைத்தான் குறிக்கிறது. அந்த நிலைத்து நிற்கும் பலன் என்பது வேறு எதனாலும் ஈடு செய்ய முடியாத மன அமைதியும் உள்ளார்ந்த மகிழ்ச்சியுமே ஆகும். குடும்பம் ஒரு கோட்டை போன்றது. குடும்பத்தின் கௌரவத்தையும் ரகசியங்களையும் பாதுகாப்பது ஒரு கோட்டையை பாதுகாப்பதற்கு சமம். நம்முடைய குடும்பத்தில் ஏற்படும் சண்டைகள், பிரச்சனைகள் அல்லது தனிப்பட்ட பலவீனங்களை நாம் வெளிநபர்களிடம் பகிரும்போது அந்த கோட்டையின் சுவரில் நாமே விரிசல்களை ஏற்படுத்துகிறோம். ஏன் குடும்ப சிரமங்களை வெளியில் பகிரக்கூடாது? நீங்கள் சொன்னது போல நெருங்கிய உறவினர்களிடம் கூட சில விஷயங்களை பகிர்வது ஆபத்தாக முடியலாம். அதற்கான முக்கிய காரணங்கள்: நாம் நமது கஷ்டங்களை ஒருவரிடம் இரக்கத்தை எதிர்பார்த்து சொல்லலாம். ஆனால் கேட்கும் எல்லோரும் அதே மனநிலையில் இருப்பதில்லை. இது தேவையற்ற கிசுகிசுக்களுக்கு வழிவகுக்கும். நமது குடும்பத்தின் மீதான மரியாதையை மற்றவர்களின் பார்வையில் குறைத்துவிடும். ஒரு காலத்தில் உங்கள் கஷ்டத்தை கேட்டு வருத்தப்பட்டவர்களே பிற்காலத்தில் அதையே சுட்டிக்காட்டி பேசக்கூடும். நமது பலவீனங்களையும் பிரச்சனைகளையும் தெரிந்து கொண்ட சிலர் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யலாம். இது நம்மை மேலும் சிக்கலான சூழ்நிலைகளுக்கு தள்ளிவிடும். தேவையற்ற ஆலோசனைகளும் குழப்பங்களும். நாம் பிரச்சனைகளை பகிரும் போது ஒவ்வொருவரும் தங்களுக்கு தெரிந்த ஒரு ஆலோசனையை வழங்குவார்கள். ஒன்றுக்கொன்று முரணான இந்த ஆலோசனைகள் ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கும் நம்மை மேலும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கும். நீங்கள் குறிப்பிட்டது போல சில உறவினர்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிலாக அதை மேலும் பெரிதாக்கக்கூடும்.
அவர்கள் ஒருதலை பட்சமாக பேசுவது, குடும்ப உறுப்பினர்களுக்குள் பேதங்களை உருவாக்குவது போன்ற செயல்களில் ஈடுபட வாய்ப்புள்ளது. இன்று ஆறுதல் சொல்பவரே, நாளை நடக்கும் வேறு ஒரு சண்டையில் நீங்கள் அன்று அப்படிப்பட்ட கஷ்டத்தில் தானே இருந்தீர்கள் என்று குத்தி காட்டக்கூடும். பிரச்சனையை நாமே எதிர்கொள்வது, பிரச்சனையின் மூலம் எதுவாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கான முதல் படி குடும்ப உறுப்பினர்கள் தங்களுக்குள் வெளிப்படையாக பேசி தீர்ப்பதுதான். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் என அமர்ந்து பேசும் பொழுது பல சிக்கல்களுக்கு தீர்வு கிடைத்துவிடும். கஷ்டமான காலங்களில் குடும்பம் ஒற்றுமையாக நின்றுவிட்டால் எந்த பெரிய பிரச்சனையையும் எளிதாக கடந்து விடலாம். ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவதை தவிர்த்து வழிகளை ஒன்றாக தேட வேண்டும். எல்லா பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வு கிடைத்து விடாது. பொறுமையுடன் சரியான வழியில் முயற்சி செய்வதன் மூலம் நாமே நமது சிரமங்களில் இருந்து மீண்டு வர முடியும். இது நமது தன்னம்பிக்கையையும் சுயமரியாதையையும் அதிகரிக்கும். யாரிடமும் சொல்லக்கூடாது என்பதன் அர்த்தம் மன அழுத்தத்தால் தனிமையில் புழுங்க வேண்டும் என்பதல்ல. யாரிடம் பகிர்கிறோம் என்பதில் அதீத கவனம் தேவை. எல்லாவற்றையும் தாங்கும் நம்பிக்கை கூறிய ஒரு நண்பர் அல்லது சரியான பாதையை காட்டும் ஒரு தொழில்முறை ஆலோசகர் போன்றோரிடம் ஆலோசனை கேட்பது தவறல்ல. ஆனால் தேவையற்ற இரக்கத்தையும் அனுதாபத்தையும் எதிர்பார்த்து எல்லோரிடமும் புலம்புவதுதான் சிக்கல்களுக்கு மூல காரணம். முடிவாக குடும்பத்தின் சிரமங்களை நமது நெஞ்சுக்குள்ளேயே வைத்து போராடுவது நமது குடும்பத்தின் தன்மானத்தை காக்கும். நாமே நமது பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் போது கிடைக்கும் மன வலிமையும் அனுபவமும் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடமாக அமையும். ஆன்மீகம் என்பது ஒரு தனிநபர் இறை சக்தியுடன் ஏற்படுத்திக் கொள்ளும் ஒரு தனிப்பட்ட புனிதமான உறவாகும். இது ஒருவரின் உள்ளத்தில் நிகழும் மாற்றம். நாம் செய்யும் பூஜைகள், ஜெபங்கள், விரதங்கள் மற்றும் வேண்டுதல்கள் யாவும் இந்த உறவை வலுப்படுத்த உதவும் கருவிகளே. இவற்றை வெளியில் சொல்லும் போது அந்த பயணத்தின் கவனம் திரும்புகிறது. ஏன் ஆன்மீக செயல்பாடுகளை ரகசியமாக வைக்க வேண்டும்? சக்தி மற்றும் கவனம் சிதறாமல் இருக்க. ஒரு குறிப்பிட்ட வேண்டுதலுக்காகவோ பிரச்சனை தீரவோ. நாம் ஒரு பூஜையை அல்லது வழிபாட்டை செய்யும் பொழுது நமது எண்ணங்கள், மன ஆற்றல் மற்றும் ஸ்ரத்தா அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் குவிகின்றன. இந்த ஆற்றல் குவிப்புதான் நமது வேண்டுதலின் சக்திக்கு முக்கிய காரணம். இதை நாம் மற்றவர்களிடம் பகிரும் போது நமது கவனம் சிதறுகிறது. அந்த ஆற்றல் திசைகளில் பரவி அதன் வலிமை குறைகிறது. இது ஒரு பாத்திரத்தில் நீரை சேமிப்பது போன்றது. வெளியில் சொன்னால் பாத்திரத்தில் சிறு துளைகள் ஏற்பட்டு நீர் கசிந்துவிடும். நீங்கள் குறிப்பிட்டது போல இது மிகவும் முக்கியமான காரணம். நாம் ஒரு நல்ல காரியத்திற்காக வழிபாடு செய்வதை வெளியிலே சொல்லும் பொழுது அதை கேட்பவர்கள் அனைவருமே ஒரே நேர்மறை மனநிலையில் இருக்க மாட்டார்கள். சிலருக்கு உங்கள் மீதோ, உங்கள் பக்தியின் மீதோ அல்லது நீங்கள் அடைய போகும் பலன் மீதோ பொறாமை ஏற்படலாம். இந்த பொறாமை எண்ணங்கள் ஒருவித எதிர்மறை ஆற்றலை உருவாக்கி உங்கள் முயற்சிக்கு தடையாக அமையலாம். சிலர் இதெல்லாம் செய்து என்ன ஆகப் போகிறது என்று வெளிப்படையாகவோ அல்லது மனதிற்குள்ளோ நினைக்கலாம். அவர்களின் இந்த அவநம்பிக்கையான எண்ணங்கள் நமது மனதிலும் சந்தேக விதைகளை தூவி நமது நம்பிக்கையை கூடும். இப்படி செய்யாதே, அப்படி செய் என ஒவ்வொருவரும் தேவையற்ற ஆலோசனைகளையும் விமர்சனங்களையும் முன்வைப்பார்கள். இது நம்முடைய மன அமைதியை குலைத்து வழிபாட்டில் முழுமையாக ஈடுபட முடியாமல் செய்துவிடும். நான் இத்தனை நாட்கள் விரதம் இருக்கிறேன், நான் இந்த கோவிலுக்கு இவ்வளவு பெரிய பரிகாரம் செய்கிறேன் என்று நாம் சொல்லும் போது அங்கே ஆன்மீகத்திற்கு பதிலாக நான் என்ற அகங்காரம் தலை தூக்குகிறது. உண்மையான பக்தி பணிவுடன் செய்யப்பட வேண்டும். அதை விளம்பரப்படும் போது அது இறைவனுக்கான வழிபாடாக இல்லாமல் மற்றவர்களின் பாராட்டுக்கான ஒரு செயலாக மாறிவிடும் அபாயம் உள்ளது. ஒரு வேண்டுதல் என்பது உங்களுக்கும் நீங்கள் நம்பும் இறைவனுக்கும் இடையேயான ஒரு ரகசிய ஒப்பந்தம் போன்றது. அதை ரகசியமாக வைத்திருக்கும் வரை அதன் புனிதம் பாதுகாக்கப்படும். வெளியில் சொல்லும் போது அதன் முக்கியத்துவம் குறைந்து அது ஒரு சாதாரண செய்தியாக மாறிவிடுகிறது. ஒருவர் நோய் தீர வேண்டும் என மருத்துவரிடம் மருந்து வாங்கி சாப்பிட்டால் அதை ஊர் முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்க மாட்டார். மருந்து வேலை செய்து நோய் குணமாக வேண்டும் என்பதே நோக்கமாக இருக்கும். அதுபோலவே நமது ஆன்மீக செயல்பாடுகளும் பரிகாரங்களும் நமக்கான மருந்துகள். அதன் பலன் முழுமையாக கிடைக்க அதை அமைதியாகவும் முழு நம்பிக்கையுடனும் இரகசியமாகவும் செய்வதே வழியாகும். உங்கள் பூஜைகளும் வேண்டுதல்களும் உங்களுக்கானவை. அதன் சக்தியை பெருக்கவும் பலனை முழுமையாக அடையவும் அவற்றை மௌனமாக செய்வதே சிறந்தது. உங்கள் நம்பிக்கை உங்கள் உள்ளத்தில் உறுதியாக இருந்தால் எந்த வெளிப்புற சக்தியும் உங்கள் ஆன்மீக பயணத்தை பாதிக்க முடியாது. வீட்டிற்குள் எல்லோரையும் அனுமதிப்பதும் வீட்டு விஷயங்கள் அனைத்தையும் பகிர்வதும் ஏன் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதற்கு பல ஆழமான காரணங்கள் உள்ளன. தனிப்பட்ட இடங்களின் முக்கியத்துவம். சண்டியா பர்சனல் ஸ்பேசஸ். படுக்கை அறை. இது கணவன் மனைவிக்கு இடையேயான தனிப்பட்ட அந்யோன்யத்திற்கும்
தனி நபரின் முழுமையான ஓய்விற்கும் உரிய இடம். இந்த இடத்திற்குள் மூன்றாம் நபரின் பிரவேசம் அந்த இடத்தின் தனிப்பட்ட அதிர்வுகளை பர்சனல் எனர்ஜி வைப்ரேஷன் குலைத்துவிடும். இது உறவுகளில் தேவையற்ற சஞ்சலங்களையும் மன நெருக்கடிகளையும் ஏற்படுத்தக்கூடும். மேலும் நமது தனிப்பட்ட பொருட்கள், உடைகள் போன்றவை இருக்கும் இடத்தில் மற்றவர்களின் பார்வைப்படுவது நமது பாதிக்கும். சமையலறை ஒரு குடும்பத்தின் ஆரோக்கியமும் அன்னபூரணியின் அருளும் நிறைந்திருக்கும் இடமாக சமையலறை கருதப்படுகிறது. இது சமைக்கும் இடம் மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தின் ஊட்டச்சத்து மற்றும் நல்வாழ்வின் மையம். இந்த இடத்தில் வெளியாட்களின் நடமாட்டம் அந்த இடத்தின் தூய்மையையும் நேர்மறை சூழலையும் பாதிக்கக்கூடும். நம் உணவு பழக்கங்கள், நாம் பயன்படுத்தும் பொருட்கள் போன்றவை மற்றவர்களின் விமர்சனத்திற்கோ கிசுக்களுக்கோ உள்ளாக நேரிடலாம். மேலோட்டமாக பார்க்கும்போது சாதாரணமாக தோன்றும் சிறு விஷயங்களை கூட வீட்டில் உள்ளவர்களிடம் பகிரும்போது பிற்காலத்தில் அது பெரிய சிக்கல்களை உருவாக்க வாய்ப்புள்ளது. பொறாமையும் கண் திருஷ்டியும் ஜெலசி அநீவலாய் உங்கள் வீட்டில் உள்ள விலை உயர்ந்த பொருளையோ, உங்கள் வாழ்க்கை முறையையோ, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையோ பார்க்கும் சிலர் மனதில் பொறாமை குணம் உருவாகலாம். இந்த எதிர்மறை எண்ணங்கள் கண் திருஷ்டி என்று சொல்லப்படும் ஒருவித எதிர்மறை ஆற்றலை உருவாக்கி வீட்டில் உள்ள அமைதியையும் மகிழ்ச்சியையும் குலைக்கக்கூடும். ரகசியங்கள் வெளிச்சத்திற்கு வருதல். நீங்கள் சாதாரணமாக பகிரும் ஒரு விஷயம் பல பேர் வழியாக பயணித்து முற்றிலும் வேறு ஒரு கதையாக உருமாறி உங்கள் குடும்பத்திற்கே அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடும். பாதுகாப்பு குறைபாடு, பாதுகாப்பு அப்ரிஸ்க். உங்கள் வீட்டில் உள்ள பொருட்கள், நீங்கள் இருக்கும் மற்றும் இல்லாத நேரங்கள் போன்ற தகவல்களை வெளியாட்கள் தெரிந்து கொள்வது உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையலாம். சரியான அணுகுமுறை என்ன? இதன் பொருள் நாம் யாருடனும் பழகக்கூடாது என்பதோ, வீட்டிற்கு யாரையும் அழைக்கக்கூடாது என்பதோ அல்ல. மாறாக ஒரு குறிப்பிட்ட எல்லையை வகுத்துக் கொள்வதே புத்திசாலித்தனம். வரவேற்பறை வரை வைத்திருங்கள். ஹாஸின் உறவினர்களையும் நண்பர்களையும் வரவேற்பறை ஹால் வரை அனுமதித்து உபசரிப்பது போதுமானது. மிக மிக நம்பிக்கைக்குரிய நெருங்கிய உறவுகளை தவிர மற்றவர்களை வீட்டின் தனிப்பட்ட பகுதிகளுக்கு அழைத்துச் செல்வதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். தேர்ந்தெடுத்த பகிர்வு, யாரிடம் எதை பகிர்கிறோம் என்பதில் அதீத கவனம் தேவை. உங்கள் மீது உண்மையான அக்கறை கொண்ட நம்பிக்கையான நபர்களை தவிர மற்றவர்களிடம் உங்கள் குடும்பத்தின் உள் விவகாரங்களையோ தனிப்பட்ட விஷயங்களையோ விவாதிப்பதை தவிர்க்க வேண்டும். முடிவாக, உங்கள் வீடு உங்கள் கோட்டை. அதன் கதவுகள் யாருக்காக எப்பொழுது எவ்வளவு திறக்கப்பட வேண்டும் என்பதை ஆற வேண்டியவர் நீங்களே. நபர்களின் வருகையையும் தேவையற்ற தகவல்களின் பகிர்வையும் தவிர்ப்பது உங்கள் குடும்பத்தின் நிம்மதியையும் பாதுகாப்பையும் தனிப்பட்ட உறவுகளின் புனிதத்தையும் காக்கும் ஒரு மிகச்சிறந்த கவசமாகும். நமது கலாச்சாரத்தில் ஆழமாக வேரூன்றி இருக்கும் ஒரு நம்பிக்கை கண் திருஷ்டி அல்லது கண்படுதல். ஒருவர் பொறாமையுடனோ இயக்கத்துடனோ அல்லது அதீத புகழ்ச்சியுடனோ நம்மையும் நமது உடைமைகளையும் பார்க்கும் பொழுது அவர்களிடமிருந்து வெளிப்படும் எதிர்மறை ஆற்றல்கள் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. ஆரோக்கியத்தில் தாக்கம். நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாக பெருமையுடன் கூறும்போது அதை கேட்கும் சிலரிடம் பொறாமை உணர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த பொறாமை ஒருவித எதிர்மறை ஆற்றலை உருவாக்கி உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று நம்பப்படுகிறது. இதைத்தான் கல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படக்கூடாது என்ற பழமொழி உணர்த்துகிறது. அதே போல உங்களுக்கு உடல்நல குறைபாடு இருக்கும்போது அதை பற்றி நீங்கள் அனைவரிடமும் வருத்தத்துடன் கூறும்போது அவர்கள் காட்டும் பரிதாபம் மற்றும் அனுதாபம் ஒருவித பலகீனமான ஆற்றல் சூழலை உருவாக்க கூடும். இது உங்கள் மன வலிமையை குறைத்து நோயிலிருந்து மீண்டு வருவதற்கான உங்கள் உள் சக்தியை பாதிக்கலாம். உளவியல் மற்றும் சமூக காரணங்கள். எதிர்மறை ஆற்றல்களை தாண்டி உளவியல் ரீதியாகவும் சில காரணங்களுக்காக உடல்நலம் குறித்த தகவல்களை பகிர்வதை தவிர்க்கலாம். தேவையற்ற ஆலோசனைகள் மற்றும் தீர்ப்புகள். உங்கள் உடல்நல பிரச்சனை குறித்து நீங்கள் பகிரும் பொழுது ஒவ்வொருவரும் தங்களுக்கு தெரிந்த மருத்துவ முறைகளையும் ஆலோசனைகளையும் வழங்க தொடங்குவார்கள். இது உங்களுக்கு குழப்பத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்தக்கூடும். மேலும் சிலர் உங்கள் வாழ்க்கை முறையை விமர்சிக்கவும் தீர்ப்பளிக்கவும் வாய்ப்புள்ளது. தனிப்பட்ட கட்டுப்பாட்டை இழத்தல். உங்கள் ஆரோக்கியம் என்பது உங்கள் தனிப்பட்ட விஷயம். அதை அனைவரிடமும் பகிர்வதன் மூலம் உங்கள் மீதான கட்டுப்பாட்டை நீங்கள் இழப்பதாக உணரக்கூடும். உங்கள் நிலை குறித்து மற்றவர்கள் தொடர்ந்து விசாரிப்பதும் பேசுவதும் உங்கள் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கலாம். மாறும் சமூக பார்வை. உங்கள் உடல்நல குறைபாடு பற்றி அறிந்த பிறகு சிலர் உங்களை ஒரு நோயாளியாக மட்டுமே பார்க்க தொடங்கலாம். இது உங்கள் தன்னம்பிக்கையையும் சமூகத்தில் உங்கள் அடையாளத்தையும் பாதிக்கக்கூடும். அவர்கள் உங்களிடம் காட்டும் அதீத அக்கறை அல்லது விலகல் இரண்டுமே உங்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம். நேர்மறை ஆற்றலை பாதுகாத்தல். சொந்த ஆற்றலை நிலைநிறுத்துதல்.
உங்கள் உடல் நலம் குறித்த எண்ணங்களையும் ஆற்றலையும் உங்களுக்குள்ளேயே வைத்திருக்கும் போது அதை நேர்மறையாக மாற்றுவதற்கான சக்தி உங்களிடம் முழுமையாக இருக்கும். ஆரோக்கியமாக இருக்கும்போது அதற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறி அந்த ஆற்றலை உங்களுக்குள்ளேயே பாதுகாக்கலாம். அனாரோக்கியத்தோடு இருக்கும்போது உங்கள் முழு கவனத்தையும் ஆற்றலையும் குணப்படுத்துவதில் செலுத்தலாம். நம்பிக்கைக்குரியவர்களுடன் பகிர்தல். இதன் பொருள் யாரிடமும் எதையுமே கூறக்கூடாது என்பதல்ல. உங்கள் மீது உண்மையான அக்கறை கொண்ட உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமான குடும்பத்தினர் அல்லது நெருங்கிய நண்பர்களிடம் உங்கள் நிலையை பகிர்ந்து கொள்வது அவசியமானது. அவர்கள் வழங்கும் மனப்பூர்வமான ஆதரவும் நேர்மறையான வார்த்தைகளும் உங்களுக்கு பலத்தையும் ஆறுதலையும் தரும். முடிவாக, உடல்நலம் குறித்த தகவல்களை பொதுவெளியில் பகிர்வதை தவிர்ப்பது என்பது எதிர்மறை ஆற்றல்களில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும், தேவையற்ற உளவியல் அழுத்தங்களில் இருந்து விடுபடவும், தனது ஆற்றலை நேர்மறையான வழியில் குணப்படுத்துதலுக்காக பயன்படுத்தவும் உதவும் ஒரு சுய பாதுகாப்பு முறையாகவே கருதப்படுகிறது. பெருமையாகவோ அல்லது வருத்தமாகவோ பகிரங்கப்படுத்துவதை விட அதை நிதானத்துடனும் நம்பிக்கையுடனும் கையாள்வதே சிறந்தது. நம்முடைய லட்சியங்களையும் அதை நோக்கிய பயணத்தையும் வெற்றிகிட்டும் வரை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என்ற அறிவுரைக்கு பின்னால் ஆழமான உளவியல் உண்மைகளும் நடைமுறை சாத்திய கூறுகளும் அடங்கியுள்ளன. இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, உங்கள் இலக்கை அடைவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த உத்தியாகும். யாராவது கேட்டால் உண்மையான லட்சியத்தை மறைத்து வேறு ஒன்றை சொல்லலாம் என்ற யோசனை உட்பட இதன் பின்னணியில் உள்ள காரணங்களை விரிவாக பார்ப்போம். நீங்கள் உங்கள் லட்சியத்தை ஒருவரிடம் கூறும் பொழுது அவர்கள் அருமை, சிறந்த திட்டம், நிச்சயம் வெற்றி பெறுவாய் என்று பாராட்டுகிறார்கள். இந்த சமூக அங்கீகாரம் கிடைத்தவுடன் உங்கள் மூளைக்கு ஒரு சிறிய வெற்றி கிடைத்ததை போன்ற ஒரு தவறான சமிக்ஞை செல்கிறது. கலாச்சார ரீதியாக நமது முன்னேற்றத்தை கண்டு அனைவரும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று கூற முடியாது. சிலரின் பொறாமை, பார்வை அல்லது எதிர்மறையான எண்ணங்கள் ஒருவித ஆற்றல் தடையை ஏற்படுத்தக்கூடும் என்று நம்பப்படுகிறது. இதை கண் திருஷ்டி என்று குறிப்பிடுகிறோம். அறிவியல் ரீதியாக இதை நிரூபிக்க முடியாவிட்டாலும் மற்றவர்களின் எதிர்மறை மனநிலை நம்மை மனதளவில் பாதிக்க வாய்ப்புள்ளது. உங்கள் லட்சியத்தை பற்றி நீங்கள் பகிரும்பொழுது ஒவ்வொருவரும் தங்களின் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் வழங்க தொடங்குவார்கள். இது மிகவும் கடினம். இதற்கு பதிலாக அதை செய்யலாமே. என் நண்பர் ஒருவர் இதை முயற்சி செய்து தோற்று போனால் தன்னம்பிக்கையை குலைத்து உங்கள் பாதையில் சந்தேகங்களை விதைக்கக்கூடும். ஊருக்கே சொல்லிவிட்டோமே, தோற்று போனால் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணம் ஒருவிதமான தேவையற்ற அழுத்தத்தை உருவாக்கும். இந்த வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் உங்கள் படைப்பாற்றலையும் இயல்பான செயல்பாட்டையும் பாதிக்கும். தோல்வி குறித்த பயம் அதிகரித்து நீங்கள் உங்கள் முயற்சியில் முழு சுதந்திரத்துடன் ஈடுபட முடியாமல் போகலாம். உண்மையான லட்சியத்தை மறைத்து தொடர்புடைய அல்லது பொதுவான வேறு ஒன்றை கூறுவது ஒரு சிறந்த தற்காப்பு உத்தியாகும். முடிவாக, உங்கள் லட்சியம் என்பது ஒரு மென்மையான விதை போன்றது. அது முளைத்து வளர்ந்து ஒரு வலிமையான மரமாக மாறும் வரை அதை பாதுகாப்பான இடத்தில் வைத்து பராமரிக்க வேண்டும். உங்கள் வெற்றி உறுதியான பிறகு உங்கள் பயணம் தானாகவே மற்றவர்களுக்கு பாடம் சொல்லும். அதுவரை சொல்வதை விட செய்வதே சிறந்தது என்ற கொள்கையை பின்பற்றுங்கள். உங்கள் செயல்கள் சத்தமாக பேசட்டும். மற்றவர்களை பற்றி புறம் பேசுதல், ஒருவரின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தோ அவரது குணாதிசயங்கள் குறித்தோ அவர் இல்லாத இடத்தில் பேசுவது புறம் பேசுதல் என்பது ஒருவரின் ஆன்மீக வளர்ச்சிக்கு பெரும் தடையாகும். இந்த பழக்கம் பேசுபவரின் மனதில் எதிர்மறை எண்ணங்களை விதைத்து அவரது அமைதியை குலைக்கிறது. அதே சமயம் பேசப்படும் நபரின் மீது தேவையற்ற கலங்கத்தை ஏற்படுத்துகிறது. எனவே பிறரின் விஷயங்களில் தலையிடாமல் நம்முடைய செயல்களிலும் எண்ணங்களிலும் மட்டும் கவனம் செலுத்துவது சாலச் சிறந்தது. பொருட்செல்வம் குறித்த தகவல்களை பேணுதல். நாம் கடினமாக உழைத்து வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் பொழுது அந்த மகிழ்ச்சியை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இயல்பானது. ஆனால் இத்தகவல்களை அனைவரிடமும் வெளிப்படையாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. பொறாமையும் கண் திருஷ்டியும் நீங்கள் குறிப்பிட்டது போல இது மற்றவர்களின் மனதில் பொறாமை உணர்வை தூண்டக்கூடும். கேட்கும் அனைவரின் மனநிலையும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. சிலரின் மனதில் எழும் பொறாமை உணர்வானது கண் திருஷ்டி எனப்படும் ஒருவித எதிர்மறை ஆற்றலாக மாறி நம்மையும் நமது இல்லத்தையும் நாம் ஆசையாக வாங்கிய அந்த பொருளையும் பாதிக்கக்கூடும். வீட்டின் நேர்மறை ஆற்றல் குறைதல். இந்த எதிர்மறை அதிர்வுகள் வீட்டின் நேர்மறை சூழலை குறைத்து ஒருவித மந்தத்தன்மையை உருவாக்கும். இதனால் நாம் ஆசையாக வாங்கிய பொருளால் கிடைக்கும் மகிழ்ச்சியையும் அதன் பயன்பாட்டையும் நம்மால் முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போகலாம். நமது செல்வத்தை பற்றி பிறர் அறியும் போது அது நமக்கு தேவையற்ற மன அழுத்தத்தையும் பாதுகாப்பின்மை குறித்த கவலையையும் ஏற்படுத்தக்கூடும்.
உறவுகளிடையே மனக்கசப்புகள் உண்டாகவும் இது காரணமாக அமையலாம். ஆடம்பரத்தை விட அமைதியே மேல். செல்வத்தின் உண்மையான பயன் அதை வெளிக்காட்டிக் கொள்வதில் இல்லை, அதை கொண்டு நாம் அடையும் மனநிறைவிலும் அமைதியிலுமே உள்ளது. எனவே நமக்கு கிடைக்கும் செல்வங்களை ஆரவாரம் செய்யாமல் இறைவனுக்கு நன்றி கூறி அமைதியாக அனுபவிப்பதே சிறந்தது. பிறர் விஷயங்களில் நாம் தலையிடாமல் இருப்பதைப் போலவே நமது தனிப்பட்ட நிதி சார்ந்த விஷயங்களையும் பொதுவெளியில் வைப்பதை தவிர்ப்பது மன அமைதிக்கு வழிவகுக்கும். இழப்புகள் மற்றும் சோகங்களை பகிர்தல் மனதில் உள்ள பாரத்தை குறைப்பதற்காக நம்முடைய கஷ்டங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள மனம் நாடும். இருப்பினும் சில விஷயங்களில் விவேகத்துடனும் அமைதியாகவும் இருப்பதே சாலச் சிறந்தது. கடந்த கால செல்வமும் தற்போதைய வறுமையும், முன்பு நாம் அனுபவித்த செல்வச் செழிப்பை பற்றியும் தற்போதைய வறுமையின் நிலை குறித்தும் அனைவரிடமும் பேசி திரிவது நல்லதல்ல. இது கேட்பவர்களில் சிலரிடம் தேவையற்ற பரிதாபத்தையும் வேறு சிலரிடம் ஏளனத்தையும் இரக்கமற்ற விமர்சனத்தையும் உருவாக்கும். நமது சுயமரியாதையை குறைத்து நம்மை நாமே பலவீனப்படுத்திக் கொள்ள இது வழிவகுக்கும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி இருப்பதற்கு பதிலாக நிகழ்காலத்தில் கவனம் செலுத்தி எதிர்காலத்தை உருவாக்குவதே உண்மையான மன உறுதியாகும். தனிப்பட்ட சோக ரகசியங்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் மற்றவர்களால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத மிக ஆழமான சோகங்களும் இழப்புகளும் இருக்கலாம். அத்தகைய ரகசியங்களை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்வது நம்மை பிறரின் பேச்சு பொருளாக மாற்றிவிடும், நமது கண்ணியத்தை குறைத்துவிடும். அனைத்தையும் அனைவரிடமும் சொல்வது வலிமையின் அடையாளம் அல்ல. சிலவற்றை நமக்குள்ளேயே வைத்துக்கொண்டு இறைவனிடம் மட்டும் கூறி தளராமல் முன்னேறி செல்வதே உண்மையான மன வலிமையாகும். எனவே உங்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமான உண்மையான அக்கறை கொண்ட ஒரு சிலரிடம் அல்லது உங்கள் இஷ்ட தெய்வத்திடம் மட்டும் உங்கள் மனதை திறப்பது ஆறுதல் தரும். மற்றவர்களிடம் நமது பலவீனங்களை வெளிக்காட்டாமல் இருப்பது நமது கண்ணியத்தை காக்கும் கவசமாகும். கணவன் மனைவி உறவின் கண்ணியம். கணவன் மனைவி உறவு என்பது மிகவும் புனிதமானதும் அந்தரங்கமானது ஆகும். இந்த பந்தத்தில் எழும் பிரச்சனைகளை முடிந்தவரை அவர்களுக்குள்ளேயே பேசி தீர்ப்பதுதான் அந்த உறவின் ஆரோக்கியத்திற்கு அடித்தளமாகும். ஏன் பிறரிடம் பகிரக்கூடாது? ஒருதலை பட்சமான பார்வை. பிரச்சனைகளை வெளியே குறிப்பாக பெற்றோரிடம் பகிர்ந்து கொள்ளும் போது அவர்கள் இயல்பாகவே தங்கள் பிள்ளையின் பக்கம் நின்று பேசுவார்கள். இது தற்காலிகமாக உங்களுக்கு ஆறுதல் அளிப்பது போல் தோன்றினாலும் உங்கள் துணைவர் மீது அவர்களுக்கு ஒரு நிரந்தரமான எதிர்மறை எண்ணத்தை உருவாக்கிவிடும். மறக்க முடியாத மனக்கசப்புகள். நாளை நீங்கள் உங்கள் துணைவருடன் சமாதானமாகி அந்த பிரச்சனையை மறந்து விடுவீர்கள். ஆனால் அதை கேட்ட உங்கள் பெற்றோரால் அதை எளிதில் மறக்கவோ மன்னிக்கவோ முடியாது. இந்த மனக்கசப்பு எதிர்காலத்தில் உறவுகளில் நிரந்தர விரிசலை ஏற்படுத்திவிடும். உங்கள் துணைவரின் மரியாதை உங்கள் குடும்பத்தினர் மத்தியில் குறைய நீங்களே காரணமாகி விடுவீர்கள். பிரச்சனை பெரிதாகும். மூன்றாம் நபரின் தலையீடு சில சமயங்களில் சிறிய பிரச்சனைகளை கூட பெரிதாக்கிவிடும். ஒவ்வொருவரின் அறிவுரையும் அவர்களின் கண்ணோட்டத்தில் இருந்து வருவதால் அது உங்களின் சூழலுக்கு பொருந்தாமல் போகலாம். இது மேலும் குழப்பத்தையே விளைவிக்கும். எனவே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பொறுமையுடன் நம்பிக்கையுடன் பேசி தீர்ப்பதே கணவன் மனைவி உறவை காக்கும் சிறந்த கவசமாகும். வீட்டின் கதவுகளுக்குள் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளை ஒருபோதும் பொது வழிக்கு கொண்டு வரக்கூடாது. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தல். நமது வாழ்வில் சில சமயங்களில் தீர்வு காண்பதற்காக அன்றி வெறுமனே வாக்குவாதம் செய்வதற்காகவே பேசும் சிலரை நாம் சந்திக்க நேரிடலாம். அத்தகைய சூழலில் நாமும் உணர்ச்சி வசப்பட்டு எதிர்வாதம் செய்து நம்முடைய தரப்பை நிரூபிக்க முயற்சிப்பது இயல்பான தோன்றும். ஆனால் ஞானமான செயல் என்பது அந்த விவாதத்தில் வெற்றி பெறுவது அல்ல, நமது மன அமைதியை பாதுகாப்பதே ஆகும். தேவையற்ற வாக்குவாதம் என்பது நெருப்பை போன்றது. அதற்கு நாம் கோபமான வார்த்தைகளால் பதிலளிப்பது நெருப்பில் நெய் ஊற்றுவதற்கு சமம். அது பிரச்சனையை வளர்க்குமே தவிர தணிக்காது. அதற்கு பதிலாக அந்த இடத்தை விட்டு அமைதியாக விலகிச் செல்வதோ அல்லது மௌனம் காப்பதோ மிகச்சிறந்த உபாயமாகும். நாம் அமைதி காக்கும் போது வாக்குவாதம் செய்பவர் தன் ஆற்றலை இழந்து தானாகவே அமைதியாகி விடுவார். இதன் மூலம் நமது சக்தி தேவையற்ற எதிர்மறை வார்த்தைகளால் விரயமாவதை தடுக்கலாம். நினைவில் கொள்ளுங்கள், அமைதி என்பது பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது மன உறுதியின் மற்றும் ஞானத்தின் வெளிப்பாடு. தோல்விகளும் அவமானங்களும் கடந்த காலச்சுமையை இறக்குதல். வாழ்க்கை எனும் பயணத்தில் தோல்விகளும் அவமானங்களும் நாம் சந்திக்க நேரிடும் தவிர்க்க முடியாத சில திருப்பங்கள். ஆனால் அந்த நிகழ்வுகளையே மனதில் சுமந்து கொண்டு நிகழ்காலத்தில் வாழ்வது ஒரு கனமான பாரத்தை சுமந்து கொண்டு மலையேறுவதை போன்றது. அது நமது பயண வேகத்தை குறைத்து மன உறுதியை சிதைத்துவிடும். பின்வரும் புரிதல்கள் நமக்கு தெளிவை தரும். தோல்விகள் பாடங்களே, தண்டனைகள் அல்ல.
கடந்த கால தோல்விகள் என்பவை நம்மை அவமானப்படுத்த வந்தவை அல்ல. அவை நமக்கு அனுபவத்தை கற்றுக் கொடுக்க வந்த விலைமதிப்பற்ற பாடங்கள். அந்த பாடங்களை கற்றுக்கொண்டு அதிலிருந்து பெற்ற அனுபவத்தை ஒரு மூலதனமாக கொண்டு அந்த நிகழ்வுகளின் சுமையை விட்டுவிட வேண்டும். நிகழ்காலமே நிஜம். வாழ்க்கை என்பது கடந்து போன நேற்றில் இல்லை. அது வரப்போகும் நாளையும் சார்ந்தது இல்லை. அது இந்த நொடியில் நாம் சுவாசிக்கும் இந்த கணத்தில் மட்டுமே உள்ளது. கடந்த கால நினைவுகளில் மூழ்கியிருப்பது ஓடும் காரில் முன்புற கண்ணாடியை பார்க்காமல் பின்புற கண்ணாடியை மட்டுமே பார்த்து கொண்டு ஓட்டுவதற்கு சமம். அது விபத்திற்கே வழிவகுக்கும். கவனமே ஆற்றல். நமது கவனம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் நமது ஆற்றல் செல்கிறது. கடந்த கால அவமானங்களின் மீது கவனம் செலுத்தினால் நமது நிகழ்காலமும் நிரம்பியிருக்கும். மாறாக நிகழ்கால வாய்ப்புகளின் மீதும் செயல்களின் மீதும் கவனம் செலுத்தினால் ஒளிமயமான எதிர்காலத்தை நம்மால் உருவாக்க முடியும். எனவே தோல்விகளின் சாம்பலில் இருந்து மீண்டெழும் பீனிக்ஸ் பறவையை போல அவமானங்களை உரமாக்கி நிகழ்காலத்தில் நம்பிக்கையுடன் கவனம் செலுத்துங்கள். உங்கள் எதிர்காலம் நிச்சயம் சிறப்பாக அமையும். நமது மனக்கட்டுப்பாடு அவசியம். வெற்றியை வெளிப்படுத்தும் விதம் நாம் ஒரு வெற்றியை அடையும் போதோ அல்லது ஒரு மகிழ்ச்சியான செய்தி கேட்கும் போதோ அதை உடனடியாக பிறரிடம் பகிர்ந்து கொண்டு நமது பெருமையை வெளிப்படுத்த மனம் துடிக்கும். ஆனால் அன்றைய உஷாரினம் அந்த முதல் உணர்ச்சி வேகத்தை கட்டுப்படுத்துவதே மனமுதிர்ச்சியின் மற்றும் மனக்கட்டுப்பாட்டின் அடையாளம். ஆற்றலை பாதுகாத்தல். நமது மகிழ்ச்சியையும் வெற்றியையும் முன்கூட்டியே தம்பட்டம் அடிப்பது தேவையற்ற பொறாமை பார்வைகளை நம் மீது ஈர்த்து அந்த வெற்றியின் முழுமையான பலனை அனுபவிப்பதற்கு தடையாக அமையலாம். அமைதி காப்பது நமது வெற்றியின் ஆற்றலை பாதுகாக்கும். அடக்கமே உண்மையான பெருமை. நிறைகுடம் தழும்பாது என்ற பழமொழிக்கேற்ப உண்மையான சாதனையாளர்கள் தங்கள் வெற்றிகளை பற்றி ஆரவாரம் செய்வதில்லை. நமது மதிப்பு நாம் செய்த செயலில் உள்ளதே தவிர அதை பற்றி நாம் பெருமையாக பேசுவதில்லை. பிறர் பாராட்டின் மதிப்பு. நீங்கள் குறிப்பிட்டது போல உங்களின் வெற்றி உண்மையானதாக இருந்தால் அதன் ஒளி தானாகவே பரவும். நீங்கள் சொல்லாமலேயே உங்கள் செயல்கள் பிறரிடம் பேசும். மற்றவர்கள் உங்களின் சாதனையை பாராட்டும் போது அதற்கு ஒரு தனி மதிப்பு உண்டு. நாமே நம்மை புகழ்ந்து கொள்வது நமது மதிப்பை நாமே குறைத்துக் கொள்வதற்கு சமம். ஆகவே மகிழ்ச்சியை அனுபவியுங்கள். ஆனால் அதை வெளிப்படுத்தும் விதத்தில் அடக்கத்தை கையாளுங்கள். இது நமது ஆற்றலை பாதுகாத்து நம்மை மேலும் உயரங்களுக்கு கொண்டு செல்லும் ஒரு சிறந்த பண்பாகும். நம்பிக்கையும் நல்வாழ்வும் நம் வாழ்வின் அடித்தளமாக இருப்பது இறை நம்பிக்கை. நாம் முழு மனதுடன் எல்லாம் வல்ல இறைவனை நம்பி வழிபாடுகளை ஆழமான நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது நன்மையாகவே முடியும் என்பதில் ஐயமில்லை. இதுவரையில் நாம் கண்டறிந்த வாழ்க்கை நெறிகளின் சாராம்சம் இதுதான். நமது தனிப்பட்ட விஷயங்களை, வெற்றிகளையும் தோல்விகளையும், செல்வங்களையும் சோகங்களையும் இரகசியமாக பேணி தேவையற்ற வாக்குவாதங்களையும் புறம் பேசுதலையும் முற்றிலுமாக தவிர்த்தால் வீணாகாமல் பாதுகாக்கப்படும். அவ்வாறு சேமிக்கப்படும் ஆற்றலே நம்மை வாழ்வில் அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் உந்து சக்தியாக மாறும். ஓம் நம சிவாய நமக. அனைவரும் எல்லாம் வல்ல ஈசனின் நல்லருள் பெற்று என்றும் நலமுடனும் பலமுடனும் வாழ வேண்டும். இந்த இனிய பொழுது உங்கள் அனைவருக்கும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரட்டும்.